இருக்கியான்னு கேட்கவே முடியலையே. ஆளு ஒண்ணுக்கு பாதியா வத்தி போயிருக்கிய. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் 2 கிலோ வெயிட் கூடி தான் இருக்கேன். எனக்கு தெரியாதாடி? பாரு, ஒன்னா உன் புருஷனை தான் கட்டி கொடுத்துருக்கு. உனக்கு அரிசியை பொங்கி 2 பேர் தின்னுட்டு பேசாம இருங்க. உன் மாமியாளுக்கு கொடுத்தேன், நாத்தனாருக்கு கொடுத்தேன்னு இருக்காத. அவளை வேணா தனியா பொங்கி திம்பாளுவா, என்னவோ செஞ்சுட்டு போறாளோ, இல்லன்னு சும்மா கிடக்காளுவா. சரிம்மா, இனி நீ சொன்னபடியே நான் செஞ்சு விடுவேன். மர்மல கோழி குழம்பு வாசம் அடுக்கலையில இருந்து கும்முன்னு வந்துச்சு. கொஞ்சோண்டு சோத்த போட்டு நிறைய கோழி குழம்பு ஊத்தி பக்கத்துல பொரிச்ச கோழியும் தூக்கி வச்சு ஆளுக்கு ஒரு தட்டுல எனக்கு என் மவுளுக்கு கொண்டா பாப்பா. கோழி குழம்பு சூப்பரா இருந்து. ஒரு வேளை அரிசியை மட்டும் பொங்கி நானும் உங்க மவனும் அவளதி தின்னு போட்டு சட்டி பொட்டியெல்லாம் கழுவி கமத்தியாச்சுதே. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? புருஷனை பெத்தவா, புருஷனுக்கு ஓட பிறந்தா 2 பேருக்கு ஒரு உருண்டை சோறு கூட கொடுக்காம இப்படி பசினி பட்டினி அப்படி கொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கியா? கொஞ்சம் முன்னால தானே இந்த வாயால சொன்னீங்க. ஒன்னா உன் புருஷனுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கு. ஒரு வேளை அரிசியை பொங்கி நீங்க 2 பேர் தின்னுங்க, உன் மாமியாளுக்கும் நாத்தனாருக்கும் ஒன்னும் கொடுக்காத அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரிதானே நானும் செய்தேன். என்ன செய்து அப்போ நீங்க இப்ப பேசுது வேற வாயி, அப்பல பேசுனது நார வாயாத்தே வடிவேலு சொன்ன மாதிரி.